Hello, hi boys and girls. This is Vignesh. Welcome to our YouTube channel, The Cat Biscuit. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மோல்டிங். ஓகே, இன்னைக்கு பிளாஸ்டிக் மோல்டிங் என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் மோல்டிங் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் பிளாஸ்டிக் மோல்டிங்? Plastic molding is the process of pouring liquid stage into certain container or mold so that it harden into customized shape. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். ஓகே, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹாப்பர் இருக்குங்களா, இதுதான் என்ன ஹாப்பர். இந்த ஹாப்பர் வழியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு பவுட்ரு ஃபார்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் போடுவாங்க. போடும்போது என்ன அப்படின்னா இது வந்து ஸ்க்ரூ கேஜ் மாதிரி ஆட் ஆகும். ஸோ இங்கே என்னென்னா ஸ்க்ரூ மாதிரி. ஸோ உங்களுக்கு போகிற என்ன ஆகுன்னா இந்த இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டும் பை ஹெல்ப் ஆஃப் மோட்டார். ஸோ மோட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கியர் மெக்கானிசம் யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா சைடில் ஃபுல்லாக ஹீட்டர் வைப்பாங்க. ஸோ ஹீட்டர் எதுக்காக அப்படின்னா, ஸோ பிளாஸ்டிக் வந்து ஸோ ஹார்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்னா பிளாஸ்டிக்சிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு லிக்விட் ஸ்டேஜில் வந்து வரும். ஸோ லிக்விட் ஸ்டேஜில் வரும்போது பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹைட்ராலிக் மோட்டர் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அதை வச்சு ஹை ப்ரெஷரில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கில் என்ன ஆகும்னா நீங்கள் என்ன மோல்டு என்ன ஷேப்பில் வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் அதில் போய் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோன்னா கூல் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து கூலிங் பேட்ஸ் இல்லை சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கூலிங்காக உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்னா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் மினிமம் 3 மினிட்ஸ் உங்களுக்கு என்னென்னா அது கூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விடுவாங்க. ஸோ 3 மினிட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப்டர் தட் இங்கே க்ரீன் கலரில் இருக்குங்களா ஜஸ்ட் அது வந்து எஜெக்ட் பண்ணுற பின். ஸோ அது என்னென்னா அந்த பின்னை எஜெக்ட் பண்ணி வெளியே அந்த மோல்டு வந்து எடுப்பாங்க. நீங்கள் என்ன ஷேப்பில் இருக்கோ ஜஸ்ட் அந்த ஷேப்பு வந்து வெளியே வரும். இதுதான் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் மோல்டிங்கோட கான்செப்ட். ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க. ஸோ the plastic molding is the process of pouring liquid stage in the certain container or mold so that it harden in customized shape. ஸோ உங்களுக்கு மோல்டு என்ன ஷேப்பில் இருக்கோ ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஹீட் பண்ணி அந்த லிக்விட் ஸ்டேஜில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்து பை யூஸிங் த ஹைட்ராலிக் ப்ரெஷர் மூலிமா கம்ப்ரைஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மோல்டு வந்து வெளியெடுப்பீங்க. ஓகே, இந்த பிளாஸ்டிக் மோல்டிங்னால என்ன அட்வான்டேஜஸ் என்ன யூசஸ் இருக்குன்னா லைக் கப் யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற கப், கார் ஈவன் கார் மேனுஃபேக்சரிங்ஸில் போயிட்டீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் பிளாஸ்டிக் மோல்டிங் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆட்டோமொபைலாக இருந்தாலும் சரி, ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்னென்னா ஜஸ்ட் உங்களுக்கு பிளாஸ்டிக் மோல்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக 3D பிரிண்டிங் போயிட்டாங்க. 3D பிரிண்டிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு கேட் மாடலில் உள்ள இன்புட் பண்ணிட்டு ஸோ ஒயர் ஃபார்மில் அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒயர் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை ஹீட் பண்ணி உங்களுக்கு என்னென்னா அந்த கேட் மாடலில் இருக்கிற மாதிரி அந்த ஷேப் வந்து அப்படியே இன்புட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிஸ்டமில் நீங்கள் ஃபீட் பண்ணுறது என்ன கேட் மாடல் இன்புட் பண்ணியிருக்கீங்களோ ஐஜிஎஸ் ஃபைல இல்லை ஸ்டெப் ஃபைல இன்புட் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் அது அந்த ஷேப்க்கு உங்களுக்கு என்னென்னா அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகிட்டே வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப்புக்கான அது மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து 3D பிரிண்டிங் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக வேணா அதில் சர்டைன் டைப்ஸில் இருக்குது லைக் என்னென்ன ப்ராசஸில் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் மோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் மோல்டிங், கம்ப்ரெஷன் மோல்டிங், ப்ளோ மோல்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங் அண்ட் ரொட்டேஷனல் மோல்டிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொன்று இருக்குது. ஸோ தெர்மோஃபார்மிங் மோல்டிங்னு இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணல நான். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் மோல்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷன் மோல்டிங். எக்ஸ்ட்ரூஷன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் ஸோ மெத்தட் எல்லாம் சேம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்னா இந்த ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா எல்லாத்துலேயும் காமனாக சேமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைப்புன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரூட் மோல்டிங், கம்ப்ரெஷன் மோல்டிங், ப்ளோ மோல்டிங். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரூட் மோல்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டை செட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட், அதாவது கான்ஸ்டன்ட் கிராஸ் செக்ஷனாக இருக்கும் த்ரூ அவுட். லைக் இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப், ராட், ஹோசஸ், ட்ரிங்கிங் ஸ்ட்ராஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷன் மோல்டிங்கில் பண்ண முடியும். ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கே கட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம்
இதில் இந்த எக்ஸ்ட்ரூஷன் மோல்டிங்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக் லாங் ஷேப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, இது வந்து ஒரு பிவிசி பைப்பில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்ட்ரூஷன் மோல்டிங்கில் பண்ணுவாங்க. அதே மாதிரி மிஷினிங் காஸ்ட் வில் பி லோ. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மிஷினிங் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக உங்களுக்கு இந்த பிவிசி பைப்பில் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஹை ப்ரெஷரில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. சர்டன் ப்ராசஸ் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுவாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் மெல்டிங் ப்ராசஸ், mass production volume, good mixing of metal compounding. even some metal powders நீங்க ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பார்ட். ஸோ லிமிட்டட் எல்லா பார்ட்ஸும் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ லிமிட்டடாக தான். ஸோ காம்ப்ளெக்ஸ் பார்ட் டிசைன் பண்ணி நான் இது பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதே மாதிரி யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். நீங்கள் ஒரு பைப் எடுத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் தான் என்டையராக யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, இதுதான் என்னன்னா எக்ஸ்ட்ரூஷன் மோல்டிங். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்ஸ் அண்ட் ராடு வர்சஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் இந்த எக்ஸ்ட்ரூஷன் மோல்டிங்கில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஷன் மோல்டிங். ஓகே, கம்ப்ரஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மோல்டிங் இன் விச் ஃபீடிங் மெட்டீரியல் இஸ் பிளேஸ்ட் into a open heating mold cavity. The mold is closed with top plug and compressed with large hydraulic press in order to have material contact all the area of mold. The charges cure in heater mold. இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க இந்த பாயிண்ட்ல அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸோ இதான் கம்ப்ரஷன் மிஷினோட கம்ப்ரஷன் மோல்டிங் மிஷின். கீழே இது என்னன்னா ஒரு டை, மேலே ஒரு டை இருக்கும். கீழே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைலே ஹீட்டிங் காயிலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள வந்து பிளாஸ்டிக் வச்சிருவாங்க. உங்களுக்கு என்ன ஃபார்ம்ல வேணுமோ ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து வச்சிருவாங்க உங்க சார்ஜ். ஓகே, கீழே வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த லோவர் டைல வந்து ஃபுல்லா உங்களுக்கு ஹீட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டு மெல்ட். உங்களுக்கு என்னன்னா மெல்ட் ஆயிடும். மேலே வந்து என்ன பண்ணுவாங்க, ஹை ப்ரெஷர்ல இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்ராலிக் சிலிண்டர். ஹை ப்ரெஷர்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு டை என்ன ஷேப்ல இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எஜெக்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இதுதான் என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் மோல்டிங். அதான் இந்த கம்ப்ரஷன் மோல்டிங்கில் சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ரஷன் மோல்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆல்ரெடி வின் பண்ணணும். அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்கிறாங்க. ஸோ ஃபீடிங் மெட்டீரியல் இஸ் பிளேஸ்ட் இன் ஓப்பன் ஹீட்டட் மோல்டு கேவிட்டி. இந்த மோல்டு கேவிட்டி எங்கே ஹீட் பண்ணுவாங்க அப்படின்னா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் ஹீட்டிங் காயில்ஸ் இங்கே சைடில் இருக்கும். ஸோ அந்த டைல ஹீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெல்ட் ஆயிரும், மேலே வச்சு கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னா கம்ப்ரஷன் மோல்டிங். ஸோ அதே மாதிரி இந்த கம்ப்ரஷன் ஈவன் இந்த மெட்டீரியலே நீங்கள் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 300 டிகிரி செல்சியஸ்குள்ளேயே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து மெல்ட் ஆயிடும். ஓகே, ஸோ கம்ப்ரஷன் மோல்டிங் ப்ராசஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ மேக்ஸிமம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 PSI ப்ரெஷரில். ஸோ 180 டிகிரி செல்சியஸ் 700 கிலோ பாஸ்கல். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். கிளியர்? ஓகே, இதில் என்னென்ன அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா காமன் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், ஹூட்ஸ், ஸ்கூப்ஸ், ஸ்பாய்லர். ஸோ ஸ்பாய்லர், ஹூப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ரஷன் மோல்டிங்கில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளவ் மோல்டிங். ப்ளவ் மோல்டிங்னு ஒன்றும் இல்லை, லைக் இதில் பார்த்தீங்க வாட்டர் பாட்டிலில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ப்ளவ் மோல்டிங் யூஸ் பண்ணலாம். Blow molding plastic parts come out of hollow and thin wall. This method is ideally for when plastic pot have uniform wall thickness. Okay, இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வால் திக்னஸ் தான் இருக்கும். ஃபியூவல் டேங்க், வாட்டர் கேன், அப்புறம் டிராஃபிக் கோன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சர் ஆகும். இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்த வரைக்கும் அந்த காமன் எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா ப்ராசஸ் வந்து சேம். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டை வந்து மோல்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டை பண்ணுவாங்க. ஸோ இந்த டைல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வாட்டர் கேன் ஷேப்பில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த வாட்டர் கேன் சைஸில் மோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஹை ப்ரெஷரில் மேலே வந்து ஹோஸ் வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா
கூலிங் லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ கூல் பண்ணுறதுக்காக இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆஃப் த மோல்டு இருக்கும். ஸோ 360 டிகிரியில் ஒரு சர்க்கிளோட சைஸ் வந்து 360 டிகிரி. ஸோ 180 டிகிரிக்கு 2 மோல்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 2 மோல்டு என்ன பண்ணுவாங்க, ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த மெட்டீரியல் வந்து இதில் இன்சர்ட் பண்ணுவாங்க, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஹை ப்ரெஷரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் மெட்டீரியல் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு யூனிஃபார்மாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ப்ரெஷர் கொடுக்கும்போது ஜஸ்ட் உங்களுக்கு யூனிஃபார்மாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் டை கேவிட்டி எங்கே இருக்கோ ஜஸ்ட் அங்கே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாங்க அப்படின்னா ப்ளவ் மோல்டிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த ட்ராயிங்லேயே பாருங்கள் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. மேலே ஹை ஹோர்ஸஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளே வந்து ஏரை வந்து இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா மோல்டு பார்ட் அப்படியே உங்களுக்கு அந்த மோல்டு எப்படி இருக்கோ ஜஸ்ட் அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அந்த பிளாஸ்டிக்லாம் ஸ்ப்ரெட் ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னா ஸோ ஒரு சர்டன் டைம்ஸ் விடுவாங்க. ஸோ எதுக்காகனா கூல் பண்ணுறதுக்காக, அந்த மோல்டு வந்து சாலிடாக மாறுறதுக்காக உள்ள கூலிங் ஃபின்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்டன் டைம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னா அந்த மோல்டு வந்து இந்த பார்ட்டை வந்து எஜெக்ட் பண்ணி வெளியே எடுப்பாங்க. ஸோ இதே என்ன அப்படின்னா ப்ளவ் மோல்டிங்கில் உங்களுக்கு என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் வால் திக்னஸாக இருக்கும். ஸோ தின் வாலாக இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு யூனிஃபார்ம் வால் திக்னஸாக தான் இருக்கும். The blow molding is mostly responsible for producing product like plastic bottle, drum, cases, even fuel tank. ஈவன் நீங்கள் ஃபியூல் டேங்க் எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ளோ மோல்டிங்கில் இப்போ தான் அந்த ப்ளோ மோல்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ த மெஷின் ஹீட் அப் த ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் தான் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அன்டில் பிகம் லிக்விட் ஸ்டேஜஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா ஹீட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது வழியாக இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் இன்ஜெக்ட் இன்டூ ஏர் இன்டூ லைக் அண்ட் பலூன். ஸோ ஒரு பலூன் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணால் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்சர்ட் பண்ணுவோம். The plastic is blown into shape mold and get bigger. It pressed against the mold one and start it taken in shape. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணால் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் கீழே வரும், ஜஸ்ட் ப்ளவ் அவுட் பண்ணுவாங்க. ப்ளவ் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த டை இருக்குங்களா, அந்த டையில் போய் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது யூனிஃபார்ம் வால் திக்னஸ்க்கு உங்களுக்கு எல்லாமே என்னென்னா ப்ராப்பராக மோல்டு வந்து எஜெக்ட் பண்ணி வெளியெடுப்பாங்க. இது என்னென்னா ப்ளவ் மோல்டிங். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங். ஸோ இன்ஜெக்ஷன் மோல்டிங் சேம் அதே டைப். ஸோ பிளாஸ்டிஃபிகேஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் பேக்கிங் அண்ட் கூலிங், அப்புறம் டிமோல்ட் ஆர் எஜெக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாப்பரில் போடுவாங்க உங்களுக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியலை. இங்கே வந்து சைடில் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் காயில்ஸ் இருக்கும். ஹீட்டிங் காயில்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணால் இது ஸ்க்ரூ மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் பிரின்சிபல் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸோ ஸ்க்ரூ மெக்கானிசம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. மோல்டில் வந்து ஜஸ்ட் அந்த டை என்ன ஷேப்பில் இருக்கோ ஜஸ்ட் அதை இன்சர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த செகண்ட் ப்ராசஸ் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் சர்டன் டைம்ஸ் விடுவாங்க. ஸோ எதுக்காகனா இந்த பிளாஸ்டிக் மோல்டு வந்து எனக்கு வந்து கூலாகி இந்த பீஸை எஜெக்ட் பண்ணி நான் வெளியே எடுக்கணும். ஓகே, அது சாலிடாக மாறணும். அதுக்காக ஜஸ்ட் கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டைலேருந்து உங்களுக்கு இந்த பீஸ் வந்து எஜெக்ட் பண்ணி வெளியேப்பாங்க டிமோல்ட். இதுதான் என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங். ஸோ இன்ஜெக்ஷன் மோல்டிங் த மெல்டிங் ஆஃப் பிளாஸ்டிக் இஸ் injected directly into a custom mold. The injection is under the high pressure so that mold is filled and a solid part is made. As with other method, after the mold is filled, the plastic is cooled, so keep new shape and then mold is open. So நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். பின்னாடி உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி உங்களுக்கு என்னென்னா இந்த மோல்டு கேவிட்டிக்கு தகுந்த ஷேப் தகுந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ண அந்த மெட்டீரியல் வந்து உள்ளே வந்து கம்ப்ரஸ் பண்ணி ஹை ப்ரெஷரில் உள்ளே அனுப்புவாங்க. அனுப்புனப்பறம் சர்டன் டைம் கழிச்சு உங்களுக்கு எஜெக்ட் பண்ணி வெளியே எடுப்பாங்க. இதான் என்னென்னா டிமோல்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டேஷ்போர்ட்ஸ், பம்பர், எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ், மெடிக்கல் டிவைஸ், பிளாஸ்டிக் பாட்டில் கேப்ஸ், அதுவும் பாட்டில் கேப்ஸ், எங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் கேன்ஸ் கிடையாது, கேப்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. கேப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் மோல்டிங் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோல்டிங். ரொட்டேஷன் மோல்டிங்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீட்டில் யூஸ் பண்ணுற
வாட்டர் டேங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேஷன் மோல்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பவுட்ரு மோல்ட்ஸ் வந்து ஒரு போர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்டர் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஹை ஸ்பீடில் உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஸ்பிண்டில் ஆகும். ஸ்பிண்டில் ஆகும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா ஈவனாக உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ரெண்டு பக்கம் கூல் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் வைஸும் ரொட்டேட் பண்ணுவாங்க, வெர்டிக்கல் வைஸாகவும் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொட்டேட் பண்ணி வெளியே மாடல் எடுத்தீங்கன்னா உள்ள அந்த மோல்டு ஷேப் எப்படி இருக்கோ ஜஸ்ட் அந்த ஷேப் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி வெளியே வரும். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் மோல்டிங்கோட கான்செப்ட். ஓகே, ஆல்சோ சம்டைம்ஸ் கால் ரோட்டோ மோல்டிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து திஸ் மெத்தட் இஸ் இன்வால்வ் வித் ரெசின் ஆர் லிக்விட் பீயிங் பிளேஸ் இன்சைட் அ மோல்ட் அண்ட் பீயிங் ரொட்டேட்டட் அட் ஹை ஸ்பீட். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெசின் இந்த பவுடரில் அவங்க ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ண எதுக்காக ஹீட் பண்ணுவாங்க? அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் பண்ணும். ஸோ இங்கே ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டேட் பண்ணுவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈவனாக உங்களுக்கு உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் எல்லா பக்கம் அவுட்டர் சர்ஃபேஸில். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸில் சர்டன் டைம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கூல் பண்ணிட்டு அந்த பீஸ் வந்து மோல்ட்லேருந்து எஜெக்ட் பண்ணி வெளியே எடுப்பாங்க. ஸோ அதை செகண்ட் பாயிண்ட்ல சொல்லுவாங்க. The liquid then evenly cover the entire surface the mold to create the hollow part with what evenly thickness. After mold is cooled, the liquid plastic has taken new form. It is then taken out of the mold. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா? ஸோ அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ரேஷனில் உங்களுக்கு 4 அட் த டைமில் 4 டேங்க் வந்து உங்களுக்கு வெளியே எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்ஸ், ரோட் கோன், கார் பார்ட்ஸ், மெரெயின் பைக்கார். இந்த மெரெயினில் லோயர் பாட்டம் போர்ஷன் இருக்குங்களா, ஸோ அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ரொட்டேஷ்னல் மோல்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஆப்ரேஷனில் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோஃபார்மிங் மோல்டிங். தெர்மோஃபார்மிங் மோல்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னா ரெண்டு பக்கம் டைப் பண்ணிடுவாங்க, கிளாம்ப் பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ நடுவில் ஷீட் ஃபார்மில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து பயங்கரமாக ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணி மேலே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கீழே உங்களுக்கு டை மோல்டு என்ன ஷேப் இருக்கோ ஸோ அந்த ஷேப்பில் ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணும்போது அந்த டை என்ன ஷேப் இருக்கோ அப்படியே ஃபார்ம் ஆகி வெளியே எடுப்பாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா தெர்மோஃபார்மிங். தெர்மோஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து மெக்கானிக்கல் தெர்மோஃபார்மிங், இன்னொன்று வந்து ப்ரெஷர் தெர்மோஃபார்மிங். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து தெர்மோஃபார்மிங். மேலே டை பிளேஸ் பண்ணி உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணாங்க, ஒரு ஃபோர்ஸ் மேலே இருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ டிட்டர்மைனாக கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு, டிபெண்ட் அப்பான் யுவர் அப்ளிகேஷன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கணும். அதே ப்ரெஷர் ஃபார்மிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ரெண்டு பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கிளாம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ ஹை ப்ரெஷர், ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷரில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க உள்ள விடுவாங்க. ஹை ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஹீட் ஆகும்போது டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன் பார்த்து தான் போகும். நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து மெல்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு சர்டன் டெம்பரேச்சர் மெல்ட் பண்ணிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கீழே போகும். ஸோ அந்த ஷேப் என்ன ஷேப்பு அந்த மோல்டு இருக்கோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது கிரியேட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா ப்ரெஷர் தெர்மோஃபார்ம். ஸோ இது என்னென்ன ப்ராடக்ட் காமனாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க? டேஷ்போர்ட் அசம்பிளி, சீட்டிங் பார்ட், பம்பர்ஸ், மீட் ட்ரேஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மோஃபார்மிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷனில் வந்து பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு ஜஸ்ட் இது வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் டிசைன் கன்சிடரேஷன்ஸ் இன் பிளாஸ்டிக் மோல்டிங் பற்றி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ மறக்காமல் கேட் பிஸ்கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.